சாய்ராம்ஜி, சாய்ராம்ஜி, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். என் பிள்ளைக்கோசரம் இந்த தகாத பிள்ளை இது போட்டிருக்கீங்க. அவன் சரியாயிடணும். பாபா அவனை சரியாக்கிடுவான். உங்கள் மந்திரத்தை நான் எப்போல்லாம் முடியறதோ எப்போல்லாம் முடியறதுன்னே இல்லை, சதா சர்வகாலமும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கும் பாபா அருள் வேணும் எனக்கு. பாபா அவனை சரியாக்கி என்கிட்ட கொண்டு விடணும். 2 பேர் என் பிள்ளை வேலைக்கு போகணும், சுய காலில் நிற்கணும். என் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். பாபா தான் இதை செய்து தரணும். பாபா தான் இதை செய்து தரணும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், அவ்வளவுதான். ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ரொம்ப நன்றி ஜி, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நன்றி. அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை நான் காத்தால இப்போ பூஜை மற்ற ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிவிட்டு உட்காண்டிருந்தேன். அப்போ தான் பாபா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், எப்போ அவனை அந்த மந்திரக்கட்டுலேருந்து விடுவிக்க போகிறேன்ட்டு. நீங்கள் போட்ட இந்த இதை பார்த்துட்டு அப்படியே நிஜமாகவே கண்ணில் ஜலமாக வந்துடுது. முதல்ல கொஞ்ச நேரம் அழுதேன். அதுக்கப்புறம் சரி நம்ம அந்த மந்திரத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சாய்ராம்ஜி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சாய்ராம்ஜி. அவன் எப்படியானு என்கிட்ட வந்துட்டு என் கையால் சாப்பிட்ணும், என் குழந்தை என் கையால் சாப்பிட்ணும். எனக்கு அதுவும் முக்கியம். யாரையும் ஒரு கெட்டதை சொல்லக்கூடாது, ஒரு கெட்ட வார்த்தை யாரையும் நோக்கி சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் வெறுப்பாக இருக்கக்கூடாது. ஓம் சாய்ராம். இதோ பார்த்தீங்க ஒரு தாயினுடைய கண்ணீரை. இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் மாறணும், கண்டிப்பாக மாறியே ஆகணும். சாயப்பா அவங்கள மாற்றியே ஆகணும். இதுக்காகத்தான் நல்ல நல்ல சக்தி வாய்ந்த சாயப்பாவுடைய மந்திரங்களை நாம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய மனதை மாற்றி நல்ல பிள்ளைகளாக மீண்டும் வரவழைச்சு கொடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர்றோம். இந்த பிள்ளைங்களில் ஒரு சில பிள்ளைங்களை தன்னுடைய பெற்றோர்களை கூட்டி கொண்டு போய் ஒரு சில ஆசிரமங்களில் விடுறாங்க. அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை சாப்பிட்டு அந்த பிள்ளைங்க மனசு மாறிடுறாங்க. அந்த மனசு மாறி அதுக்கு பிறகு அங்கிருந்து வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை மாறணும். எல்லா கடவுளும், எல்லா பிரபஞ்சமும், எல்லா பால்வெளி மண்டலமும் நம்முடைய மண்டைக்குள்ளே இருக்குது, நம்முடைய மனசுக்குள்ளே இருக்குது. எல்லா மந்திரங்களும் நம்முடைய வீட்டுக்குள்ளரே சொல்ல முடியும். எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் நம்ம நண்பர்கள், சொந்தங்கள், உறவினர்கள் அனைவரும் இணைந்து கூட்டாக பிரார்த்தனை செஞ்சால் அதை விட ஒரு பெரிய வேள்வியோ யாகமோ எதுவுமே இல்லை. அதனால இந்த பிள்ளைங்களை மாற்றுறதுக்கு ஒரு சாயப்பாவுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். இப்போ இதையும் நம்ம சேர்த்துப்போம். ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான், அதை சொல்லுவோம். இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்தை வெல்லுவோம். சாகரம் அப்படின்னா கடல். சம்சாரம் என்கிற சாகரத்தை வெல்லுவோம். இந்த கடலில் நீந்தி கரை சேருவோம். அதுதான் இதோ மந்திரம். ஓம் சாயிநாதா போற்றி. ஓம் சங்கடஹரனே போற்றி. ஓம் சர்க்குரு சாதக போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி. ஓம்
எதையும் முடிப்பவனே போற்றி. ஓம் ஊழ்வினை களைபவனே போற்றி. ஓம் பிள்ளை மனம் மாற்றுவாய் போற்றி. ஓம் வல்வினை அறுப்பவனே போற்றி. ஓம் இல்லையென்னாமல் அருள்பவனே போற்றி. இல்லையென்னாமல் அருள்பவனே போற்றி. ஓம் கல்வி கண் திறப்பாய் போற்றி. ஓம் நல்லவரம் அருள்வாய் போற்றி. ஜெய் சாய்ராம். இந்த மந்திரத்தை இந்த பிள்ளைங்க எப்பெல்லாம் மனசு மாறி நம்ம சொல்லக்கூடிய அந்த நல்ல வழியை அந்த தடத்தை விட்டுட்டு மாறி திசை மாறி போகுதோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும், மனசில் ஒரு துன்பம் வரும். அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை அப்படியே மனனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சாயப்பாவே அவங்கள ஒரு யூட்டர்ன் அடிக்க வச்சு மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். நம்ம பிள்ளைங்களை மாற்றி அமைப்பார், மகிமையாக வாழ வைப்பார். சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த சம்சார சாகரத்தை வெல்லுவோம். ஜெய் சாய்ராம்.